ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷ்ணான் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்தியா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம பெங்களூர்ல இருக்கக்கூடிய லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன்ல நடக்கக்கூடிய ஃப்ளவர் ஷோக்கு தாங்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். இதே போல நான் மேலும் மேலும் வீடியோ போட. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க எங்களோட வீட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி போல ஆட்டோ போட்டு தாங்க கிளம்புனோம். இங்க லால்பாக் வந்து ரீச் ஆகிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா 12:15 மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ் மேலேயே ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் ஜாம். இன்னைக்கு ஒரு சாட்டர்டேங்க, பட் இருந்தாலும் நான் ரொம்ப டிராஃபிக் ஜாமா இருந்தது. நம்ம வந்து இந்த லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் பாத்தீங்க அப்படின்னா இந்த சாந்தி நகர் பஸ் டிப்போ தாண்டி தான் போகணும். ஸோ அதுக்கு முன்னாடியே நிறைய அதை தாண்டி அந்த லால்பாக் ஃப்ளவர் ஷோ நடக்கிற இடத்துல என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக் ஜாம். எல்லாரும் அதே இடத்துல வந்து சேம் பிளேஸ்ல வந்து பார்க் பண்ணும்போது அந்த இடத்துல இருந்து டிராஃபிக் மூவ் ஆகவே இல்லை. ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகிட்டே இருந்துச்சு. இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸ். இது வழியா தான் நம்ம உள்ள போக போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது ஃப்ளவர் ஷோன்னு பாத்தீங்கன்னா 220வது ஃப்ளவர் ஷோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துக்கான தீம் வந்து பாத்தீங்கன்னா கங்கா டைனசிட்டி. அது வந்து பாத்தீங்கன்னா ஹானர் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேகூர் டெம்பிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நாகேஸ்வரா கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோவில வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ற மாதிரியும் உள்ள பண்ணிருக்காங்க. அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ்லயே வச்சிருக்காங்க. வாங்க அப்படியே உள்ள போலாம். உள்ள போகும்போதே உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, மெயின் என்ட்ரன்ஸ்லயே இந்த லால்பாக் பொட்டானிக்கல் கார்டனோட என்ட்ரி போர்ட் பாப்பீங்க. அங்க இருந்து நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி உள்ள போலாம். ஏடா இவ்வளவு கிரௌடா இருக்குன்னு பார்த்தா இங்க வந்து பாத்தீங்கன்னா பேனர்ல நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி டிக்கெட் எடுத்துக்கிற ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதனாலதான் அவ்வளவு பேர் அங்க நின்னுட்டு இருக்காங்க. நம்ம நேரா போய் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போனோம். ஆனா என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு நம்மளும் ஆன்லைன்லயே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஆன்லைன்லயே எடுத்துக்கிட்டே போனோம். நாங்க அப்படியே வாக் பண்ணிக்கிட்டே டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் மொபைல்ல. இங்க பாருங்க, இந்த என்ட்ரன்ஸ் வழியா தான் நம்ம வாக் பண்ணி போறோம். ஃபுல்லா அப்படியே ஒரு கார்டன் மாதிரி பண்ணிருப்பாங்க. நீங்க யூஸ்வலா இங்க வரும்போது ஒவ்வொரு வாட்டி இது வழியா தான் போற மாதிரி இருக்கும். நம்ம ரோட்லயும் போலாம், பட் ஆனா இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பேசியஸா இருக்குன்னு அழகா நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். காலையில வரணும்னு தான் பிளான் பண்ணோம், பட் ஆனா டைம் ஆகி நாங்க ஆஃப்டர்நூன் வர மாதிரி ஆயிடுச்சு. ஈவன் 4 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா அதிகமான கிரௌட் வருவாங்க. ஏன்னா ஈவினிங் ஆக ஆக தான் நிறைய கிரௌட் வந்துகிட்டே இருப்பாங்க அந்த ஃப்ளவர் ஷோ பார்த்துட்டு போறதுக்காக. அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நடந்து மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். இங்க பாருங்க, இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இங்க வந்து டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்து ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம வாட்டர் பாட்டில்ஸ், ஜூஸ் பாட்டில் அலோவ் கிடையாது. அதாவது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அலோவ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் அப்படிதான் பண்றாங்க. செக் பண்ணும்போது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து அலோவ் கிடையாது அப்படின்ற மாதிரி. இந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியா தான் நம்ம எடுத்த டிக்கெட்டை காமிச்சிட்டு அப்படியே உள்ள போக வேண்டியதாங்க. உள்ள என்ட்ரானோடனே ஒரு 10 நிமிஷம் வாக்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டா நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா போன்சாய் பார்க் தாங்க. அதுதான் உள்ள போய் பார்க்க போறோம். வாங்க அப்படியே போலாம் நடந்து. ஃபர்ஸ்ட் உள்ள போக போக ரைட் ஹேண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட்லயே இருக்கும். பாக்குறதுக்கு ஒரு சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் ஸ்டைல் மாதிரி இருக்கும். இதுதான் அது. நிறைய வாட்டி இங்க வந்திருக்கும், பட் ஆனா ஒரு வாட்டி கூட இந்த போன்சாய் கார்டனுக்குள்ள போனதே கிடையாது. சரி, வாங்க போய் பார்ப்போம். என்ட்ரன்ஸே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு, பட் ஆனா ஒரு வாட்டி கூட ஏன் இது உள்ள நம்ம கிராஸ் பண்ணி உள்ள போய் பார்க்கலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாங்க எப்பவுமே ஈவினிங் டைம் தான் வருவோம். வரும்போதெல்லாம் அது க்ளோஸ்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமா கொஞ்சம் ஒரு ஆஃப்டர்நூன் முன்னாடியே வந்ததால அது ஓப்பன்ல இருக்க போல இருக்கு. வாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் பார்ப்போம். உள்ள என்ட்ரான உடனே பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு புத்தா வச்சிருந்தாங்க போன்சாய் ட்ரீ கீழே. அவ்வளவு அழகா இருந்தாரு பாக்குறதுக்கு. பக்கத்துலயே ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெம்பிள் மாடல்ல வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கு இன்னும் அழகா இருந்தது. அப்படியே அங்க இருந்து வாக் பண்ணி போனோம் அப்படின்னா அங்கேயே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி இருந்ததுங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது அந்த டெம்பிள். அங்க ரெண்டு சைடும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளவர்ஸ் வச்சிருந்தாங்க. அது இன்னமும் அழகா இருந்தது பாக்குறதுக்கு. அப்படியே பார்த்துட்டு இதுக்கு ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா போன்சாய்ஸ் எல்லா விதமான வெரைட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அழகா ஷோ பீஸ் மாதிரி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு போன்சாய் ட்ரீஸுமே செப்பரேட் டிஸ்டன்ஸ்ல வச்சு அதோட நேமோட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அங்க இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உள்ள போயிட்டே இருக்கோம். அது ஆக்சுவலா யூனிக்கா இருக்கு பாக்குறதுக்கு. போன்சாய்ஸ் முக்கால்வாசி நான் லாஸ்ட் டைம் கூட பார்த்திருந்தேன். கொஞ்சம் குட்டி குட்டியா தான் இருக்கும். அதாவது ரொம்ப சின்ன சைஸ் தான் பார்த்திருக்கேன். ஆனா இங்க இருக்கிற போன்சாய் எல்லாம் மினிமம் ஒரு மர ஹைட்டுக்கு கொஞ்சம் பெருசாவே கூட இருக்குன்னு சொல்லலாம். அங்க இருந்து அப்படியே பார்த்துட்டு உள்ள போனோம் அப்படின்னா உள்ள ஸ்ட்ரைட்டா போனா ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி வச்சிருந்தாங்க. ஒரு ஸ்டேடியம் மாதிரி தான் இருந்தது பாக்குறதுக்கு. பட் ஆனா உள்ள வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு. நம்ம உள்ள அலௌட் இல்ல போல இருக்கு. அதனால வெளியே இருந்து அப்படியே பார்த்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அங்க இருந்து பார்த்துட்டு அப்படியே நடக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இது வந்து ட்ரீயா இல்ல ட்ரீ மேல ஒரு கொடி மாதிரி படர்ந்திருக்கா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியலங்க. ஆனா பாக்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமா சூப்பரா இருந்துச்சுங்க. ஏன்னா ஒரு சிலதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே பிரமிப்பா இருக்கும். என்னடா இது இது மரமா இது இவ்வளோ பெருசா இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த மாதிரிதான் இருந்தது இதை பார்க்கும்போது.
போகுது. இங்க உள்ளயும் கொஞ்சம் போன்சாய் ட்ரீஸ்லாம் வச்சிருந்தாங்க. பட் ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா அலோவ் பண்ணல. ஏன்னா இங்கேயே வந்து கயிறு மாரி கட்டி இங்க இருந்து பாக்குற மாரி வச்சிருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா வெளிய கேட்ட நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த போன்சாய் பார்க்க நம்ம பார்த்தாச்சு. இங்க இருந்து மத்த ஃப்ளவர் ஷோஸ்க்கு உள்ள போய் பார்ப்போம். வாங்க அப்படியே போலாம். இந்த போன்சாய் பார்க்கோட என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க விதவிதமா ஃப்ளவர்ஸ் வச்சிருக்காங்க. அப்படியே வரிசையா அழகா அடுக்கி வச்சிருக்காங்க அந்த போர்டு கீழ. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. இந்த போன்சாய் பார்க்குக்காகவே இந்த மெயின் என்ட்ரன்ஸ்ல ஒரு போன்சாய் ட்ரீ வச்சிருக்காங்க பாருங்களேன். சரி வாங்க நம்ம இத பார்த்துட்டோம். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்து உள்ள போலாம். போன்சாய் பார்க்க பார்த்து முடிச்சுட்டாங்க. அங்கருந்து அப்படியே நம்ம உள்ள போலாங்க. உள்ள போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க அங்கங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்தது. அது மட்டும் இல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாக் பண்ணி போகும்போது ஒரு பெரிய ரவுண்டானா மாரி வச்சிருந்தாங்க. அதுல வந்து நெறைய ஃப்ளவர்ஸ் இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்ததுங்க. லாஸ்ட் டைம் வரும்போது இதே ரவுண்டானால பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ்ல ஒரு பக்கம் மட்டும் அடுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே அழகா வரிசையா லேயர் பை லேயரா அடுக்கி வச்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சாமந்தி பூ வெரைட்டி கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுலதான் இது வரும். பட் ஆனா பேர் என்னன்னு எக்ஸாக்டா எனக்கு தெரியல. பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. அப்படியே ஒரு கிளான்ஸ் பாத்துங்க, சூப்பரா இருந்தது. இதை கிராஸ் பண்ணி தான் நம்ம உள்ளேயே போற மாதிரி இருக்குங்க. சரி வாங்க அப்படியே நம்ம உள்ள போய் பார்ப்போம். பாக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க வீட்டு குட்டி வாண்டு பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வேணும், எனக்கு ஜூஸ் வேணும்னுட்டாங்க. அதனால அது பக்கத்துலயே ரைட் ஹேண்ட் சைட்ல நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்க. ஐஸ்கிரீம், ஜூஸ், கேக்குன்னு நிறைய மல்டிபிள் ஸ்டால் போட்டிருக்காங்க. இது என்ன என்ட்ரன்ஸ்லயே இருக்கிறதால இன்னும் ஈஸியா இருக்கு. அதனால சரி குழந்தைக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்க அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த ரவுண்டா நம்ம கிராஸ் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த புத்தா ஸ்டாச்சு இருக்கும். இது வந்து எப்பவுமே இந்த உட்டால செய்யப்பட்ட புத்தா ஸ்டாச்சு இங்க தாங்க இருக்கும். பட் ஆனா இந்த ஃபிளவர் டெக்கரேஷன் மட்டும் இப்ப பண்ணிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அதை தாண்டி அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி போலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஃபிளவர் ஷோவோட டைமிங் என்ன, டேட் எவ்வளவு நாள்ன்ற டீடைலும் நான் இதுலயே ஷேர் பண்ணிடுறேங்க. இந்த ஷோ நடக்கக்கூடிய நாள் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 6ல இருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் இந்த ஃபிளவர் ஷோ போகுதுங்க. டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 7 மணில இருந்து நைட் 7 மணி வரைக்கும் டெய்லி பேசிஸ்ல போகுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபிளவர் ஷோ பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன்ல தாங்க நடக்க போகுது. இதுக்கு வந்து 4 சைட் ஆஃப் என்ட்ரிஸும் இருக்கு. நீங்க எந்த பக்கம் வேணா வரலாம். ஏன்னா பாக்கிறதுக்கு ஒவ்வொரு சைட்லயும் வேற மாதிரி டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நாங்க போனது ஒரு பக்கம் அப்படின்றதால நான் இந்த பக்கம் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இன்னும் 3 கேட்ஸ் இருக்கு. அந்த கேட்ஸ்ல இதே மாதிரி இன்னும் நல்லா டெக்கரேஷனும் பண்ணிருக்காங்க. டிக்கெட் பிரைஸ் என்ன அப்படின்றத பாத்துடலாங்க. வீக் டேஸ்ல நம்ம போனோம் அடல்ட்ஸ்னா 80 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இதே அடல்ட்ஸ் வந்து வீக் எண்ட்ல இல்ல ஹாலிடேஸ்ல போனாங்கன்னா 100 ருபீஸ் பர் அடல்ட் அப்படின்ற மாதிரி கலெக்ட் பண்றாங்க. சில்ட்ரன் வந்து பாத்தீங்கன்னா அபோவ் 6 இயர்ஸ் மேல இருந்தா 30 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஒருவேளை உங்ககிட்ட நீங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரிங்க. நிறைய நாங்க போகும்போதே ஸ்கூல்ஸ்ல இருந்து டைரக்டாவே கூட்டிட்டு வந்திருந்தாங்க இந்த ஃபிளவர் ஷோக்கு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் என்ட்ரி கிடையாது. என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீ அவங்க யூனிஃபார்ம்ல வந்ததால. நீங்க மண்டேல இருந்து தேர்ஸ்டேக்குள்ள போனீங்க அப்படின்னா கிரௌட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மினிமலா கம்மியா தான் இருக்கும். உங்களுக்கு கிரௌடே இருக்கக்கூடாது அப்படின்னா மார்னிங் 7ல இருந்து 9:30 உள்ள டைம்ல போனீங்கன்னா ஃப்ரீயா இருக்குமா. அந்த டைம்ல நீங்க நல்லா விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனா சாட்டர்டே, சண்டே, ஃப்ரைடே இந்த மாதிரி டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல யூஸ்வலாவே ஈவினிங் டைம்ல கிரௌட் ரொம்ப ஜாஸ்தியா வருது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. எப்படி சொல்றேன்னா ஆஃப்டர் 4க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிரௌடடா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் இல்ல ஆஃப்டர்நூன்குள்ள போய் விசிட் பண்ண பாருங்க. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இல்லைன்னா ஓவர் ரஷ்ஷா இருக்கும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க போனப்பயும் வந்து பாத்தீங்கன்னா நாங்களே ஒரு 12:30க்கு தான் போனோம். நாங்க உள்ள போகும்போது லைட்டா கிரௌட் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்க எக்ஸிட் பாயிண்ட் வரும்போது ஓவர் கிரௌடா இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. அந்த டைம் நிறைய பேர் உள்ள வந்துகிட்டும் இருந்தாங்க அந்த டைம்ல தான். ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபிளவர் ஷோ நடக்கிற மெயினான பிளேஸ்க்கு நம்ம வந்துட்டோங்க. நீங்க ஆப்போசிட்ல பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஹவுஸ். இந்த கிளாஸ் ஹவுஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயின் டெக்கரேஷன் ஆஃப் ஃபிளவர்ஸ் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா பீகாக்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பாத்துட்டு போயிடலாங்க. ஆமாங்க, இங்க பாருங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த பீகாக் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளவர்லயே டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. மத்த நேரத்துல வரும்போது இங்க வெறும் இந்த பீகாக் பொம்மை மட்டும் தான் இருக்கும். இந்த டெக்கரேஷன்லாம் இருக்காது. இந்த வாட்டி அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அழகா ஃபிளவர் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. அதை அப்படியே பார்த்துட்டு அங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னா இந்த கிளாஸ் ஹவுஸ் பக்கத்துலயே 2 எலிஃபேன்ட்ஸ் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதாவது தாயும் குட்டியும் இருக்கிற மாதிரி ஒரு எலிஃபேன்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அது வந்து ஒரு வுட்ல பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வுட்டா இல்ல பாயானே தெரியலங்க பாக்குறதுக்கு. ஆனா ரொம்ப யூனிக்காவும் ரொம்ப அழகாவும் இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ஆப்போசிட்ல ஹார்ட் அண்ட் ஷேப்ல யூஸ்வலாவே இது இருக்கும். இப்போ வந்து ஃபிளவர் டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு சூப்பர்வா இருந்துச்சு இந்த ஹார்ட் அண்ட் ஷேப். ஏன்னா ஒவ்வொரு ஷேப்லயும் ஒவ்வொரு விதமான கலர் கொடுத்துருக்காங்க. ஈவன் இந்த 5 வேரியன்ட்டையும் நல்லா கரெக்டாவும் கலராவும் காமிக்கிறதுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க ஒரே ஃபிளவர்ஸை வச்சு.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளவர் பாஸ்கெட் மாரி தான். இது ஒரு வருஷமா நம்ம பார்க்கறது அப்படின்றதால ஒரே ஒரு கிளிம்ப்ஸ் மட்டும் காட்டிர்றேன் உங்ககிட்ட. இந்த ஃப்ளவர் பாஸ்கெட்ல இருந்து அதே மாதிரி சேம் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து அப்படியே பாஸ்கெட்ல இருந்து கொட்டுனா எவ்வளோ அழகா இருக்கும். அந்த மாரி பண்ணி வச்சிருக்காங்க. வேரியன்ட் ஆஃப் கலர்ஸ்ல பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம அந்த மெயின் என்ட்ரன்ஸ்க்கு போகலாங்க. அங்க தான் நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம இந்த பக்கத்துல இருந்து போறோம் அப்படின்றதால, இங்க வந்து எக்ஸிட் கேட் வச்சிருக்காங்க. அதனால தான் எல்லாம் இப்படி வந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த பக்கத்துல இருந்து நடந்து அடுத்த பக்கத்துக்கு போகணும். அங்க தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். அங்க போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிரவுட் கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வந்துகிட்டே தான் இருக்கு. நம்மளும் உள்ள போயிட்டே தான் இருக்கோங்க. அந்த மாரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு. மெயினான என்ட்ரன்ஸ் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா காட்டுறேன் பாருங்க. அங்க இருந்து நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, உள்ள போகுறதுக்கு முன்னாடி வந்து லால்பாக் அப்புறம் லவ் சிம்பல் போட்டிருந்தாங்க. சூப்பரா இருந்தது பாக்கறதுக்கு. ஏன்னா, அந்த சுத்தி கிரீனரியில நடுவுல அது போட்டிருந்தது பாக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நெறைய பேர் பிக்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க எதுவும் எடுக்கல. முதல்ல உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டோம் நாங்க. நாம இந்த கிளாஸ் ஹவுஸ்க்குள்ள என்டர் ஆக போறோம். என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இந்த எலிஃபண்ட் வச்சிருக்காங்க. இதுவும் பாக்கறதுக்கு ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. இத பாத்துட்டு அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி உள்ள வாக் பண்ண போறோம். உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரன்ஸ்லயும் கூட நம்ம வாங்கிட்டு வந்த டிக்கெட்ட செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மள உள்ளவே அலோவ் பண்றாங்க. உள்ள என்டர் ஆன உடனே சரியான கிரவுடுங்க. அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து உள்ள போங்க. நீங்க வந்து எக்ஸிட் பாயிண்ட்ல போய் போட்டோ எடுத்துங்க. முதல்ல உள்ள போங்கன்னு கத்திட்டே இருந்தாங்க பாவம். பட் ஆனா நம்மளால முடியல. ஏன்னா அங்க நெறைய கிரவுட் இருக்கு. நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க மூவ் ஆன் பண்ணி போனாதான் நம்மளால மூவ் ஆன் பண்ணி போக முடியும். சரி நம்மளும் எக்ஸிட்லயே போய் வீடியோ எடுத்துக்கலாம். ப்ராப்ளம் கிடையாது. வெளிய போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்திக்கிட்டே போக ஆரம்பிச்சிட்டோம் நாங்க. ஆனாலும் நான் ஏற்கனவே எடுத்த கிளிப்பிங்ஸ போடுறேன் பாருங்க மெயின் என்ட்ரன்ஸ்லயே. இதுதான் அத எடுத்தது. ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் ஒரு பேலஸ் மாரி இருக்கு பாருங்க இந்த டெக்கரேஷன. இந்த டெக்கரேஷன் எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கங்கா டைனசிட்டியோட அந்த காலத்துல அவங்களுக்கு வந்து ஹானர் பண்ற மாரி தான் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டுல இருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவங்கள வந்து கங்குவாடி மற்றும் கொங்கு மண்டலத்த வந்து ஆட்சி பண்ண மன்னர்களாவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கோலாறு அப்புறம் தலக்காடு அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. கர்நாடகால தெற்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க மெயினா ஆட்சி பண்ண மன்னர்களா வந்து அறியப்படுறாங்க. சோ அவங்கள ஹானர் பண்றதுக்காக தான் இந்த எலிஃபேண்ட். அதுக்கப்புறம் உள்ள வந்து போனீங்க அப்படின்னா போக போக நமக்கு வந்து அந்த மன்னர்களோட இமேஜஸ் மாதிரி வச்சிருக்காங்க. அப்புறம் போர் பண்ற மாதிரிலாம் வச்சாங்க. பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த ஆர்கிடெக்சரை பில்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 35 லேக்ஸ் ஃப்ளவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களாம் இதை மேக் பண்றதுக்கு. அந்த பக்கம் அவ்வளோ பெரிய பேலஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸை அழகா ரூ பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குங்க. யாராவது ஃப்ளவர்ஸ் லவர்ஸ் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு இந்த ஷோ போய் பாருங்க. யூனிக்கா வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி கலர்ஸ்ல கூட ஃப்ளவர்ஸ் இருக்குமா அப்படின்ற கொஸ்டின் மார்க் கூட இதை போய் பாக்குங்க. உண்மையாலே நீங்க சர்ப்ரைஸ் ஆவீங்க. அவ்வளோ ஃப்ளவர்ஸ் வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு. நாம அதை அப்படியே பார்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நடந்து போயிட்டே இருக்கோங்க. அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் பார்த்து தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்க கிரவுட் வந்து நீங்களா முன்னாடியும் போக முடியாது. உங்களை பின்னாடியே விட மாட்டாங்க. புஷ் பண்ணி அவங்களே உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. சோ நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போறீங்க பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நாம அங்க இருந்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 2 யானைகள் மேல 2 பேர் வந்து நின்னு போர் பண்ற மாரி வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. அது கூட அந்த ஃப்ளவர் டெக்கரேஷனும் நல்லா இருக்கு. பின்னாடி பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பில்லர் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ளவர்ல டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்பாள் உட்கார்ந்திருக்க மாரி பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்ததுங்க. அது மட்டும் இல்ல. அந்த பில்லர சுத்தி பார்த்தீங்க அப்டின்னா, அவ்ளோ ஃப்ளவர்ஸ வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஃப்ளவர்ஸ் வந்து வச்சிருக்காங்களா? இல்ல ஒட்டி வச்சிருக்காங்களான்னு தெரியல. அப்படி இருக்குங்க பார்க்கறதுக்கு. அவ்ளோ அழகா இருக்கு. இத அப்படியே நம்ம சுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளிய போயிடுவோம். ஏன்னா, இன்னும் கொஞ்சம் இருக்கு பார்க்கறதுக்கு. அப்படியே ஒரு ரவுண்ட் மாரி வச்சிருக்காங்க. இப்படி வந்துட்டு அப்படி போற மாரி வச்சிருக்காங்க. பார்த்துட்டோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போயிடலாம். முன்னாடி போகும்போது பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இந்த சைட் ஆஃப் வியூவ ஈவன் அந்த யானை இருக்கு பார்த்தீங்களா? அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. அத நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் காமிக்கிறேன் பாருங்களேன். இங்க இருந்து நெறைய பேர் பிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நாங்களும் கொஞ்சம் பிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரண்ட்ல முன்னாடி போயிட்டு இருக்கோம் நாங்க. இங்க பாருங்க ஃப்ரண்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குல்ல. ஆக்சுவலா வந்து கிரவுட் இல்லன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பர் பிளேஸ் தான் இது. பட் ஆனா இந்த கிரவுட்ல நின்னு நம்ம மட்டும் தெரியற மாரி ஃபோட்டோ எடுக்கிறது பாசிபிலிட்டியே கிடையாதுங்க. அத பார்த்துட்டு அப்படியே நம்ம அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சுட்டோங்க. நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க இந்த ஸ்டாச்சு மாரி பண்ணி வச்சிருந்தாங்க அங்கங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்ததுங்க. இப்போ நீங்க பார்க்குற இந்த செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லீஃப் பேஸ்ட் பிளான்ட்ன்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ யூனிக்காவும், அழகாவும் இருக்குன்னு பாருங்க.
ஹில் ஸ்டேஷன் டிராவல் பண்ணும்போது இந்த மாரி லீஃப் பேஸ்ட் ஆன பிளான்ட்ஸ நெறைய பார்க்க முடியும். எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அத தாண்டி பார்த்தீங்க அப்டின்னா, பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ்ங்க. வெரைட்டியான ஃப்ளவர்ஸ். ஐ திங்க் இதெல்லாம் இம்போர்ட்டட் ஃப்ளவர்ஸ் தான் நெனைக்கிறேன். பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருந்தது எல்லாமே. ரொம்ப யூனிக்கான வெரைட்டியான ஃப்ளவர்ஸ பார்க்கலாங்க. இதெல்லாம் வந்து மோஸ்ட்டா நம்ம இந்த மேரேஜ் டெக்கரேஷன்ஸ்ல பார்த்துருப்போம். இந்த மாரி ஃப்ளவர்ஸ இங்க டெக்கர் மாரி வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு ஒண்ணு ஒண்ணும் அழகழகா பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அது பக்கத்திலேயே பார்த்தீங்க அப்டின்னா, இங்க பாருங்க. ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா, ராகி இருக்கு இல்லையா? அத வந்து குவிச்சு வச்சு, அத வந்து சுவாமி கும்பிடுற மாரி பண்ணியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாருக்கு. இது வந்து விவசாயிகள ஹானர் பண்றதுக்காகவே இப்டி பண்ணியிருக்க மாரி இருக்கு பார்க்கறதுக்கு. அதுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இதெல்லாம் வந்து ஃப்ளவர்ஸா அப்படின்னு கேட்டா, உண்மையாலேயே எனக்கு டவுட்டா தாங்க இருக்கு. பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஃப்ளவரு. இந்த பைன் கோன் மாரி இருக்கு பாருங்க. இதுலலாம் கலர் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கு பேக் சைட்ல இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் வந்து அந்த இமேஜஸா பார்த்துருக்கேன். இவ்ளோ அழகான ஃப்ளவர்ஸான்ட்டு. பட் ஆனா அத இங்க பார்க்கும்போது உண்மையாலே ஹாப்பி தான். இப்ப நீங்க பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்பிள் மாரி பண்ணியிருக்காங்க. அத சுத்தி வந்து அந்த கொடி மாரி ஃப்ளவர்ஸ வந்து அங்கங்க விட்டுருக்காங்க. வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருக்குங்க. இங்க பாருங்க. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஃப்ரண்ட் சைட்ல இருந்து பார்த்தோம் இல்லையா? அந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் காமிச்சு இப்ப நீங்க பார்க்கறது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த கோவில்ல இருந்து எடுக்கப்பட்ட கல்வெட்டுங்க. இந்த கங்கா டைனஸ்டிக்கான கல்வெட்டு. அது வந்து ஒரு ஃப்ரேம் மாரி போட்டு இங்க வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு நம்ம. அத அப்டியே பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போனோம் அப்டின்னா, இங்க வந்து அந்த கங்கா டைனசிட்டி மன்னர்கள வந்து ரெப்ரசென்ட் பண்றா மாதிரி அங்கங்க ஸ்டாச்சூஸ் மாரி வச்சிருக்காங்க. சுத்தி ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாச்சூஸ்க்கு கீழயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மகாராஜாக்கள்லாம் எந்த செஞ்சுரியில இங்க ராஜாவா இருந்தாங்க அப்டின்னு சொல்லிட்டு அந்த டைனசிட்டிய மென்ஷன் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. நீங்க பார்க்கறது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன் தாங்க. அந்த ஸ்டாச்சூஸ சுத்தி அழகான ஃப்ளவர்ஸ் வெரைட்டியான டிசைன்ஸ்ல வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருக்குங்க. இங்க பாருங்க. இப்ப நீங்க பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் சாமந்தி இருக்கு இல்லையா? அதுல வந்து கம்ப்ளீட்டா ஒரு லைன் அப் மாரி பண்ணியிருக்காங்க ஃப்ளவர்ஸ வச்சு. ரொம்ப சூப்பரா இருந்தது. அங்கங்க நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லீஃப் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அத வச்சு வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும், நீட்டாவும் இருக்கு. அதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கங்கா டைனசிட்டியோட சிம்பல வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வச்சிருக்காங்க. எப்படி பாண்டிய, சேர சோழர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, சின்னம் இருக்கோ, அதே மாரி இங்க வச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் இந்த கங்கா டைனசிட்டியோட சிம்பிள் போல இருக்கு. அத அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வரோங்க. முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமும் அந்த பக்கம் என்ன ஃப்ளவர்ஸ் வச்சாங்களோ, அதுக்கு ஆப்போசிட் கலர்ஸ்ல இந்த பக்கம் ஃப்ளவர்ஸ் வச்சிருக்காங்க. பார்க்க ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. நாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி நடந்து போலாங்க. முன்னாடி நடந்து போய் அந்த டெம்பிள் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? அத போய் பார்க்கலாம். சரிங்க, இங்க பாருங்க. ஒரு பச்சை கலர் ஃப்ளவருங்க. கிரீன் கலர்ல ஃப்ளவர் இருக்கான்றது இப்பதான் எனக்கு தெரியுமே. இந்த ஒயிட், கிரீன் அப்புறம் இந்த ரெட் காம்பினேஷன்ல ஃப்ளவர்ஸ் வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அத அப்படியே கிராஸ் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னா, இங்க பாருங்க. இதுதான் அந்த டெம்பிளு. இப்ப நீங்க பார்க்குற இந்த டெம்பிள் மாரி உண்மையாலே பண்ணியிருக்கிறது ரொம்பவும் அழகா இருக்குங்க. அத சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ளவர்ஸ் வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு இன்னும் நல்லாருக்கு. ஒரு சைட் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஃப்ளவர்ஸாலயே மேக் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு கோவில் உண்மையா இங்க இருந்தா எப்படி இருக்குமோ, அதே மாரி பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருக்குங்க. இந்த கோவிலும் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கங்க மன்னர்களால கட்டப்பட்ட ஒரு கோவில் தாங்க. இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப பெங்களூர்ல இருக்கக்கூடிய பர்கூர் அப்டின்ற பிளேஸ்ல நாகநாதேஸ்வரர் கோவில் அப்டின்னு சொல்லுவாங்க. அந்த கோவில்கள இந்த மன்னர்கள் தான் கட்டியிருக்காங்க. அதனால அதையும் வந்து காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாரி போட்டிருக்காங்க பார்க்கறதுக்கு. ரொம்பவும் அழகாவும், சூப்பராவும் இருந்துச்சுங்க. அப்படியே நம்ம ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ பார்க்க போலாம் வாங்க. இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா, வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ வச்சிருக்காங்க. அதாவது நம்ம என்ட்ரன்ஸ்ல வரும்போது பார்த்த ஃப்ளவர்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அவ்ளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இங்க பாருங்க. அப்படியே லேயர் பை லேயரா அடுக்கிட்டு, அங்கருந்து அப்படியே வந்திருக்கு. கன்டினியூஸா பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குங்க. அப்படியே இந்த பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்க கேமராவ. எவ்ளோ கிரவுட் இருக்காங்க பாருங்களேன். இப்ப நீங்க பார்க்குற ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டேசி ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலர்ல கியூட்டா இருக்குங்க பார்க்கறதுக்கு. ரொம்ப நல்லாருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைமா நான் பார்க்குறேன். அது பக்கத்திலேயே பாருங்க நல்ல பெரிய பஞ்சஸ் இந்த டேரி பூ மாரி இருக்கு பார்க்கறதுக்கு. அப்புறம் ப்ளூ, வயலட் கலர்ஸ்ல மல்டிபிள் கலர்ஸ் ஃப்ளவர்ஸ் சூப்பர்வா இருக்குங்க. அடுத்ததா இப்ப நீங்க பார்க்கறது பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸு அதுக்கப்புறம் பட் ரோஸ்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனா அதுக்கு மேல இருக்கிறது என்ன பேருன்னு தெரியல எனக்கு. பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த சன்ஃப்ளவர் மாரியே இருக்கும் இல்லையா? இன்னொரு எல்லோ கலர் ஃப்ளவர் அது வந்து வச்சிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அதுக்கப்புறம் இப்ப நீங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, சில ஊர்ல வந்து கோழி கொண்டன்னு சொல்லுவாங்க இதோட பேர. அந்த ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த பட் ரோஸ் மாரி இருக்கும் இது பார்க்கறதுக்கு. பட் ரோஸ்ன்னும் சில இடத்துல வந்து சொல்லுவாங்க. இங்க பாருங்க ரோசஸ் பாருங்க. ரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய பெரிய சைஸா இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. ஏன்னா நெறைய பூ பூத்திருந்தது. அவ்ளோ அழகா இருந்தது அதெல்லாம் பார்க்கறதுக்கு. அங்க இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி நடந்து வந்தோம்னா, இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சைட் ஃபுல்லா எல்லோ ஃப்ளவர்ஸா வச்சிருக்காங்க. அதாவது சன்ஃப்ளவர், அப்புறம் எல்லோ கலர்ல வரக்கூடியது, அப்புறம் சாமந்தி, மஞ்ச சாமந்தி, லைட் மஞ்ச சாமந்திலாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணி வாக் பண்ணோம்னா, அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய புத்தா ஸ்டாச்சு பண்ணி, அதுக்கு கீழ ஒரு ஸ்டேஜ் மாரி ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெட் கலர் வைப்ரன்ட் ஃப்ளவர்ஸ் வச்சு சூப்பரா டெக்கர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினியேச்சர் ஒர்க் மாரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாச்சுவ அப்போ மன்னர்கள்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக அந்த ஒர்க்கர்ஸ் மாரி ரெடி பண்ணி மன்னர் வந்து அந்த மாரி பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருக்குங்க. அத அப்படியே பார்த்துட்டு நம்ம பின்னாடி போய் பார்ப்போங்க. ஏன்னா பின்னாடியும் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே வாக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போவோம். நம்ம அப்படியே பேக் சைடு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஃப்ளவர் டெக்கரேஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற கல்வெட்ட வந்து ஒரு போஸ்டர் மாரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பார்க்கறதுக்காக. இந்த பின்னாடி வந்து டெக்கரேஷன் பண்ணதுல அந்த ஃப்ளவர்ஸ் இருக்கு பாருங்க ரோசஸ் அதுதாங்க ஹைலைட். அத ஹைலைட்டடா ஸ்டேஜ்ல வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு. அத அப்படியே பார்த்துட்டு நம்ம சுத்தி வரும்போது, அங்க வந்து நெறைய போஸ்டர்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது இந்த கங்கா டைனசிட்டி பத்தி ஹிஸ்டரி வந்து அங்கங்க பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம பார்த்துக்கிட்டே போற மாதிரி. அத அப்படியே பார்த்துக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்துட்டோங்க. வெளிய வந்ததுக்கப்புறம், இங்க பாருங்க இந்த பக்கத்துல இருந்து அந்த புத்தா ஸ்டாச்சு பார்க்கறதுக்கு, இங்க இருக்கிறதுலயே பெரிய ஸ்டாச்சுன்னா, அது இந்த புத்தா ஸ்டாச்சு தாங்க பார்க்கறதுக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க. அத பார்த்துட்டு அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிய எக்ஸிட்ட நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டோங்க. இங்க பாருங்க. இங்க ஒரு ராஜாவோட ஸ்டாச்சு மாரி வச்சு, அவரோட பேர் என்ன? அவர் என்ன ஆண்டுல வந்து ஆட்சி பண்ணாருன்ற மாரி அந்த போஸ்டரும் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா சொல்லணும்னா, அந்த சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அத அப்படியே கிராஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்க பாருங்க ஃபுல் ஆஃப் பிளான்ட்ஸு. இது வந்து லீஃப் பிளான்ட்ஸ நெறைய இங்க வச்சிருக்காங்க. ஃப்ளவர் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி அந்த சூரியகாந்தி பூ மட்டும் தான் வச்சிருக்காங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளவர் ஷோல சன்ஃப்ளவர் ஃப்ளவர்ஸ நான் நெறையவே பார்த்துருக்கேங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி வந்தப்போ எனக்கு சன்ஃப்ளவர் நெறைய பார்த்த மாரி இல்ல. ஆனா, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, சன்ஃப்ளவர் நெறைய இருக்கு. லீஃப் பிளான்ட்ஸ வச்சு கம்ப்ளீட்டா இங்க டெக்கர் பண்ணியிருக்காங்க. பார்க்க அவ்ளோ அழகா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இங்க பாருங்களேன். இங்க வந்து ஒரு மாரி அந்த பூவோட பேர் என்னன்னு தெரியல. பட் ஆனா பிங்க்கு அப்புறம் வந்து எல்லோ இதெல்லாம் மிக்ஸ் ஆன மாரி ஒரு ஃப்ளவர் வச்சிருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன்ல இந்த கிரீன் கலர் ஃப்ளவர் சொல்லிட்டு. அதையும் இங்க ஹைலைட்டடா குடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்குங்க. அப்படியே நம்ம இந்த பக்கமா திரும்பி இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இவ்ளோ பெரிய மண்டபம் மாரி. இத பார்ப்போமா? அந்த பக்கத்துல சைட்ல இருந்து நம்மளால அத பார்க்க முடியாது. ஏன்னா ரொம்ப புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் ஆனா இந்த பக்கம் எக்ஸிட் சைட்ல பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து இத பக்கத்துலயே நின்னு பார்க்கறதுக்கு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இத அப்படியே பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்புனோம்னா எவ்ளோ க்ரவுட் பாருங்க. ஆக்சுவலா இத விட ஜாஸ்தி க்ரவுட் நின்னுட்டு இருந்தது ஆப்போசிட் சைட்ல. எக்ஸிட்ன்றதால கொஞ்சம் கம்மியா இருக்கு இந்த இடத்துல. அதுக்கப்புறமா இப்ப இங்க பண்ணியிருக்க ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ்ல ரொம்ப ஹைலைட் ஆனது பார்த்தீங்கன்னா, இந்த எலிஃபேண்ட் தாங்க. பார்க்க சூப்பரா இருந்துச்சுங்க. இத ஆர்டிஃபிஷியலா தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா பார்க்கறதுக்கு அவ்ளோ ஜைஜாண்டிக்கா, கிராண்டா சூப்பரா இருந்துச்சுங்க. இங்க இருந்து அந்த ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் பார்க்கறதுக்கு, அந்த பேலஸ் மாரி கட்டியிருக்கிறதுல ஃப்ளவர் ஓகே பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழ வரிசையா அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. எல்லா வெரைட்டி ஆஃப் கலர் ஃப்ளவர்ஸையும் நம்ம இங்க பார்க்க முடியும். இது பார்க்கறதுக்கு அவ்ளோ சூப்பரா இருந்துச்சுங்க. ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள நடந்து போற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு இந்த இடத்துல. பட் ஆனா நம்மளால இத டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் பார்க்க முடியும். அதனால இங்க தான் பார்த்துட்டு இருந்தோம். இங்க வர்றவங்களுக்கு ஒரு சின்ன இதுங்க. நீங்க ஒரு வேள ஃபோட்டோ எடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்ட்ரன்ஸ்ல எடுக்காதீங்க. எக்ஸிட்ல வந்து எடுங்க. இந்த எக்ஸிட் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட்டம் கம்மியாயி ஃப்ரீயா இருக்குங்க. இந்த இடத்துல நம்ம பிக்ஸ் எடுக்கும்போது நல்லா எடுக்கலாம். வீடியோ கீடியோ எடுக்கணும்னா கூட நீங்க இந்த இடத்துல நின்னு எடுத்தீங்கன்னா, ரொம்ப சூப்பராவே வியூ வரும். இந்த வீடியோவ நம்ம எக்ஸிட்ல இருந்தாங்க எடுத்தோம். இங்க இருந்து பார்க்கறதுக்கு எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மாரி ஒரு ஷோ ரெடி பண்ணி இவ்ளோ ஃப்ளவர்ஸ வச்சு மேக் பண்றதுக்கு உண்மையாலே உங்களுக்கு ஒரு பெரிய பிளான் வேணும். இவ்ளோ அழகா பிரசன்ட் பண்றது அத விட சூப்பர்ங்க பார்க்கறதுக்கு. உண்மையாலே இதுல வொர்க் பண்ணவங்கலாம் கிரேட் தான் சொல்லுவேன் நானு. ஏன்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து பார்க்கும்போது தெரியுது. ஸோ கிட்ஸுக்கு ஃப்ளவர்ஸ பத்தியும், பிளான்ட்ஸ பத்தியும் சொல்லிக் குடுக்கணும்னா, நீங்க தாராளமா இந்த ஃப்ளவர் ஷோ போலாம். சரிங்க. இங்க ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, அப்படியே நம்ம எக்ஸிட் பாயிண்ட்க்கு வந்துட்டோம். எக்ஸிட் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெளிய போயிட்டுருக்கோம். இங்கருந்து நேரா வெளிய போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரைட்டா போயி ஃபுட் கோர்ட் இருக்கு. அப்படியே எக்ஸிட் வந்து நேரா நடந்து போனீங்கனாலே ஃபுட் கோர்ட் வருது. அந்த ஃபுட் கோர்ட் கிட்ட தாங்க போயிட்டுருக்கோம்.
அப்படியே நேரா நடந்து வந்தோம்னா, கொஞ்சம் தூரத்திலேயே லெஃப்ட் கட் ஆகுங்க. அங்க ஃபுட் கோர்ட் போற வழின்னு சொல்லி போர்டே வச்சிருப்பாங்க. அது உள்ள என்டர் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி நெறைய கடை போட்டிருந்தாங்க. அதுக்கு பேக் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நர்சரி கார்டன்ல இருந்துலாம் ஸ்டால் போட்டு வச்சிருந்தாங்க. நெறைய யூனிக்கான செடி, அப்புறம் ஹெர்பல் சம்மந்தப்பட்ட நெறைய செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நர்சரியில வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ள வாக் பண்ணி நடக்க ஆரம்பிச்சுட்டோங்க. உள்ள போகுற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிக்னல் கொஞ்சம் வீக்கா தாங்க இருக்கு. ஏதாவது நம்ம ஜிபே பண்ணணும்னு ட்ரை பண்ணா கூட மோஸ்ட்டா நடக்க மாட்டுது. கையில இருந்து கேஷ் எடுத்துட்டு போறது பெட்டரா இருக்குங்க. நம்ம உள்ள நடந்து போக போக நெறைய ஸ்டால் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 100+ ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. ஃபுட் ஐட்டம், ட்ரெஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்ன்னு நெறைய கிட்ஸோட டாய்ஸ் மொதற்கொண்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம எதுவும் பர்ச்சேஸ்லாம் பண்ணல. ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இங்கிருந்து அப்படியே வாக் பண்ணி நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம் வெளியே போறதுக்கு. ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் யூனிக் அண்ட் ரேர் கலெக்ஷன்ஸும் இங்க சில இடத்துல வச்சிருக்காங்க. அதாவது ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், டெக்கரேஷன்ஸ்லாம் சொல்லலாம். யூனிக்கான சம் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அது வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். பெயிண்டிங் மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. பட் ஆனா நமக்கு எதுவும் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்றதால நாங்க எதுவும் வாங்கல. பார்த்துட்டு மட்டும் அப்படியே கிராஸ் ஆகி வெளியே வந்தோம். வெளியே வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அத பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க உடனே ஃபோட்டோ எடுத்தா உடனே ஃப்ரேம் போட்டு தர மாரி ஒரு ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்ததுங்க. அத பார்த்துட்டு நம்ம எந்த ஸ்டெப்ஸ் வழியா இறங்கி என்ட்ரன்ஸ் நம்ம உள்ள போனோமோ, அதே இடத்துல வந்து இந்த எக்ஸிட் முடியுது. அங்கருந்து அப்படியே நடந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வந்துட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்க இந்த ஃப்ளவர் ஷோக்கு வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி சுத்தி பார்த்துட்டு, நெறைய வெரைட்டியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃபான ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். நம்ம மெயின் என்ட்ரன்ஸ நோக்கி நடக்கிறோங்க. ஏன்னா இங்கேருந்து நம்ம எது வழியா என்ட்ரி ஆனோமோ, அங்க தான் எக்ஸிட் பாயிண்ட் இருக்கு. ஸோ அங்க தான் நம்ம போற மாரி இருக்கு. அவ்வளோ தூரம் நடந்து தான் போகணும். இங்க பக்கத்துலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நடக்க நடக்க அந்த மவுண்டன் வரும். அந்த மவுண்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஏறல. ஆல்ரெடி கொஞ்சம் கிளைமேட் சரியில்லாம இருக்கு. மழை கிழ வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, சரி வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணோம். இங்க இருந்து அந்த மவுண்டன் வந்து லாஸ்ட் டைம் நான் போனேன். இந்த வாட்டி நான் போல. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்க. இந்த மலைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்னதா டெம்பிள் மாரி ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா நான் உள்ள போனது கிடையாது. அந்த மலை மட்டும் போய் நின்னு பாத்துட்டு வந்திருக்கேன் நானு. மத்த டைம்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாவும், காலியாவும் இருக்கும். நல்லா விசிட் பண்ணி நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறதுக்கு. என்டையர் பெங்களூர் சிட்டில இருந்து எல்லா லொகேஷன்ல இருந்தும் இந்த ஃப்ளவர் ஷோக்கு விசிட் பண்ண வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். டாடா பை பாய்.